தற்போது நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம் சார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருது வழங்கும் விழாவில் தாவேக தலைவர் விஜய் பெரியாருக்கே சாயம் பூச நினைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். மதிப்பிற்குரிய நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய காலம் முதலே அவர் பிரதான எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்று அவர்களுக்கு எதிரான விஷயங்களை தான் முன்னெடுத்து வந்தார். பொதுவாக தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் பெரியாரை கொண்டாடுவது என்பது காலங்காலமாக நடந்து வருகிறது. 1920களிலிருந்து நீதி கட்சி காலம் தொடங்கி திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று பல்வேறு திராவிட கட்சியினரும் பெரியாரை ஒரு குறியீடாக வைத்து பேசுவதிருக்கிறது. அந்த வரிசையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களும் பெரியாரை ஒரு குறியீடாக வைத்து நாம் அரசியல் நடத்தலாம் என்கிற போக்கு இருக்கு. ஏன்னா அவருடைய மாநாட்டிலே பெரியாருடைய படத்தை எல்லாம் வைத்திருந்தாரு. அந்த அடிப்படையில் இப்போது இந்த கருத்தை பேசுகிறார். பெரியாருக்கு எதிராக திரு சீமான் போன்றவர்கள், தமிழ் தேசியவாதிகள் சிலர் பேசுகிறார்கள். அதற்கு மாற்றாகவும் எதிர்வினையாற்றவும் கருதி இந்த கருத்தை பேசியிருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். அரசியல் ரீதியான பல்வேறு கருத்துக்களை மாணவர்கள் மத்தியில் பேசியிருக்கிறார். இந்த மாணவர்கள் தான் எதிர்கால வாக்காளர்கள். அவர்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்கான ஒரு விஷயமாக கூட தெரிவித்து இதை கையாண்டிருக்கலாம் என்று நான் கருதுகிறேன் சகோதரர். சார், இப்போ அவங்க தவேக தலைவர் விஜய் பேசும்போதே சொன்னார், அடுத்த வருஷம் வண்டி வண்டியாக பணத்தை கொண்டு கொட்டுவாங்க, ஆனால் நீங்கள் வாக்கு யாருக்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும்னு ஒரு கருத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. இது குறித்து உங்களுடைய பார்வை சார்? தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது பணம் தான் என்பது கடந்த 30-40 ஆண்டுகளாக அது ஒரு எழுதப்படாத விதியாகவே இருக்கிறது. சாதாரண இடைத்தேர்தலின் போது பண விநியோகம் என்ற நிலை மாறி இன்றைக்கு உள்ளாட்சி தேர்தல் தொடங்கி சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் என்று எல்லா தேர்தல்களிலும் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிப்பது என்பது நீக்கமற நிறைந்து விட்டது. ஜனநாயகத்தில் ஒரு மோசமான அணுகுமுறை, ஏற்கத்தக்கது அல்ல என்றாலும் கூட அது நடைமுறையில் இருக்கிறது என்பதை உணர்ந்து ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் 200க்கும் மேற்பட்ட தொகுதி, 234 தொகுதி நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று பேசி வருவதால் பணத்தை விநியோகித்து வாரி இறைத்துதான் அவர்களால் வெற்றியை பெற முடியும் என்கிற யதார்த்தத்தை, உண்மையை நடிகர் விஜய் உணர்ந்துதான் இப்படி கொட்டுவார்கள் என்று சொல்லுகிறார். இதை மாணவர்கள் தங்களுடைய பெற்றோர்கள் மத்தியிலும் மற்றவர்கள் மத்தியிலும் எடுத்துரைத்து பணம் வாங்காமல் வாக்களிக்க வேண்டும் என்கிற நிலையை உருவாக்கினால் இப்போது இல்லாவிட்டாலும் இன்னொரு 5-10 ஆண்டுகளில் அடுத்தடுத்த தேர்தல்களில் அவருக்கு பயனளிக்கலாம் என்றுதான் கருதுகிறேன் சகோதரி. சார், இது கல்வி விழான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ கட்சி மேடைகளில் கண்டிப்பாக போஸ்டர்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, கட்சி போஸ்டர்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தாவேக தலைவர் பேச ஆரம்பித்ததுலே அரசியல் சார்ந்து தான் நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அரசியல் களத்திற்கு புதிதாக வந்திருக்கிறார் நடிகர் விஜய். வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம், சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் தனக்கான அந்த அரசியலை புகுத்த வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் இருக்கும். காலமாக இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் எல்லா மேடைகளிலும், அது கல்வி விழாவாக இருந்தாலும், திருமண விழாவாக இருந்தாலும், ஈவன் பூப்புனித நீராட்டு விழா உட்பட எந்த விழாவில் அரசியல் தலைவர்கள் மைக்க பிடிச்சாங்கன்னா அவங்க அரசியல் பேசாம இருக்க மாட்டாங்க. அந்த அடிப்படையில் திரு விஜயும் பேசியிருக்கிறார். நான் தொடக்கத்துல சொன்னேன்ல, எதிர்கால வாக்காளர்கள் இவங்கெல்லாம் இப்ப 16, 17, 18 வயசுல இருக்கிறவங்க, இவங்க குடும்பத்தினர் வந்திருக்காங்க, தாய் தந்தை அண்ணன் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் அந்த அரசியல் புரிதலை உருவாக்க வேண்டும், தாவேக அவனுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில இந்த அரசியல் கருத்தை பேசியிருக்கிறார். அதுல தவறுகளைன்னு தான் நான் பார்க்கிறேன். இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்காக ரொம்ப நன்றி சார்.